அம்பு பாய்ச்சி மேல அப்படின்னாலே அம்மனுக்கு பீரியட்ஸ் ஆகிற நேரம்னு அர்த்தம். கோவில் மூடி இருந்தாதான் கூட்டமே வரும். உலகம் முழுக்க இருந்து அன்னை சதிதேவியின் பிறப்புறுப்பு விழுந்த இடம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் அமிர்தவர்ஷினி, ரொம்ப நல்லா இருக்கம்மா. இந்தியாவில நிறைய இந்து கோவில்கள் இருக்கு மேம். சமீப காலமா இந்த கோவிலை பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அது காமாக்கியா கோவில். இந்த கோவிலை பத்தி சிறப்பு அம்சங்கள்லாம் எங்களுக்காக சொல்ல முடியுமா? காமாக்கியா அப்படின்னாலே காமம் இல்லையா? காமாக்கியா இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா அசாம்ல இருக்கு. நிறைய பேருக்கு இந்த கோவிலை பத்தி தெரியாது. வட மாநிலத்தவர்கள் இந்த கோவிலுக்கு போவாங்க. இது சாக்த வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அம்பாலை மட்டுமே வணங்குறவங்களா இருப்பாங்க. அந்த சாக்த வழிபாட்டின் உச்சம், அதுதான் டாப் அப்படின்னு சொன்னா அது காமாக்கியா கோவில் தான். ஏன் அந்த கோவிலுக்கு அந்த அளவுக்கு விசேஷம் அப்படின்னா, நம்ம திருவிளையாடல் பார்த்திருப்போம் இல்லையா? படம் பழைய காலத்துல திருவிளையாடல் பார்த்திருப்போம். அதுல சதி தேவி தான் சிவனுடைய மனைவியா இருப்பாங்க. சதி தேவியோட அப்பா தட்ச பிரஜாதிபதியா இருப்பாங்க. அவர் ஒரு ஹோமம் செய்வாரு இல்லையா? ஒரு பெரிய யாகம் செய்வாரு. அந்த யாகத்துக்கான ஒரு அவிர்வாகத்தை சிவனுக்கு கொடுக்க மாட்டார். அந்த யாகத்துக்கும் மருமகனை கூப்பிட மாட்டாரு இல்லையா? பார்த்திருப்பீங்க திருவிளையாடல்ல. உடனே சதிதேவி, நீ மருமகனை கூப்பிடலன்னா நான் போவேன். உடனே அந்த நீங்க டைலாக்ல கூட இருக்கும், சிவாஜி எல்லாம் நடிச்சிருப்பாங்க. போவாத, அந்த ஹோமத்துக்கு மரியாதை இல்லாத இடத்துல நீ போவாத அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இவங்க மீறி போவாங்க. அங்க போன பிறகு இவர்களுக்கான மரியாதை அந்த இடத்துல இருக்காது. அவங்க அப்பாக்கு எவ்வளவோ சொல்லி புரிய வைப்பாங்க. அவருக்கு புரிய முடியாத ஒரு காரணத்தினால அவர் கொஞ்சம் தேவையில்லாததை பேசும் பொழுது அன்னை சதிதேவிக்கு கோபம் வந்துடும். இதெல்லாம் உண்மையா? அன்னை சதிதேவிக்கே கோபம் வருமா அப்படின்னா, அவர்கள் வாழ்ந்து நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க இல்லையா நம்மளுடைய புராணம். அப்போ அந்த சதிதேவி அவர்களுடைய உயிரை அந்த யாக குண்டலத்திலே அவங்க உயிரை மாய்த்து கொள்வார்கள். அப்ப அது உடனே கேள்விப்பட்டோடனே சிவபெருமானுக்கு கோபம் வந்துடும். அவர் வருவாரு. அதுக்கு நம்மளுடைய புராணம் நிறைய சொல்லும். அவர் வீரபத்ரரை தோற்றுவிப்பாரு. அதன் பிறகு மற்றவர்களை அவங்க அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும். அப்போ சதிதேவி தன் மனைவி இறந்த உடலை அவர் தோல்ல போட்டுக்கிட்டு அவர் ஒரு பெரிய நடனம் ஆடிட்டு இருப்பாரு. அப்போ இந்த உலகமே பிரளய காலம் மாதிரி, ஊழி காலம் மாதிரி ரொம்ப இருட்டாயிரும். அப்ப எல்லா தேவர்களும் பயந்துருவாங்க. அப்ப எல்லா தேவர்களும் விஷ்ணு பகவான் கிட்ட போய் முறையிடும் பொழுது விஷ்ணு பகவான் அவருடைய சக்கராயுதத்தை கொண்டு அன்னை சதிதேவியின் உடலை பல பாகங்களாக பிரிச்சிருவார். அப்போ அந்த அன்னை சதிதேவியின் உடற்பாகங்கள் விழுந்த இடங்கள் தான் சக்தி பீடங்கள். இப்ப இந்த சக்தி பீடங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 51 சக்தி பீடம் அப்படின்னு எல்லாராலையும் ஒத்துக்கொள்ளப்படுது. ஆனா தேவி பாகவதம் 108 சக்தி பீடம், 101, 54, 52 அப்படின்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் எல்லா மார்க்கத்திலையும் 6 மார்க்கம் இருக்குது இல்லையா? இந்து சமயத்துல 6 மார்க்கம் இருக்கு. சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், கானாபத்தியம், சௌரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாராலையும் ஒத்துக்கொள்ளப்படக்கூடியது 51 சக்தி பீடங்கள். இந்த 51 சக்தி பீடங்கள்ல அன்னை சதி தேவியினுடைய கண்ணு விழுந்த இடம், முகம் விழுந்த இடம், மார்பு விழுந்த இடம், கை விழுந்த இடம், பாதம் விழுந்த இடம் அப்படின்னு ஒவ்வொரு இடமா இருக்கு. அப்ப இந்த அன்னையை வணங்குபவர்கள் இந்த 51 சக்தி பீடங்களையும் தரிசனம் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்மளுடைய இந்து புராணமும் அப்படிதான் சொல்லுது. ஒருவேளை உன்னால 51 சக்தி பீடத்தை பார்க்க முடியலன்னா 18வது பாரு அப்படின்னு சொல்லுது. உன்னால 18ம் பார்க்க முடியலையா, ஒரு 4 சக்தி பீடமாவது பாரு அப்படின்னு சொல்லுது. ஒருவேளை இந்த 4ஐயும் பார்க்க முடியலன்னா காமாக்கியாவை மட்டுமாவது பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த காமாக்கியாவுக்கு மட்டும் அந்த அளவுக்கு விசேஷம்னா, அன்னை சதிதேவியின் பிறப்புறுப்பு விழுந்த இடம். அப்போ முகம் இருந்தாலும் இன்னொரு உயிரை தோற்றுவிக்க கூடிய இடம். அதனாலதான் காமாக்கியாவுக்கு இந்த அளவிற்கு பவர் இருக்கு. பெண்ணு உறுப்பதான் கும்பிடுறாங்க நீங்க சொல்லிருக்கீங்க மேம். அது நிறைய பேர் கான்ட்ரவர்சியா பேசுறாங்க, எதுக்கு இதை கும்பிடணும் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க மேம். நம்ம பிறந்ததே அங்க இருந்து தானே இல்லையா? பெண் உறுப்பு இல்லைன்னா நம்ம எல்லாரும் பூமிக்கே இருக்க முடியாது இல்லையா? இந்த உலகத்துக்கே தாய் அவ இல்லையா? இன்னைக்குள்ள நம்ம சிசேரியன் ஆபரேஷன் பண்ணி குழந்தைகளை எடுத்தாலும் நார்மல் டெலிவரிக்கு தான் எப்பவுமே மகத்துவம் இருக்குது இல்லையா? இது நம் தாயின் பிறப்புறுப்பு, அன்னை சதிதேவியின் பிறப்புறுப்பு விழுந்த இடம் அப்படின்றதுனால இங்க ரொம்ப மகத்துவம்.
அப்ப இங்க போறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப நிறைய பேருக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இல்லையா, அதையெல்லாம் தீர்த்து கொடுப்பவள் தான் இந்த தாய். அப்ப பிசிஓடி பிரச்சனை, குழந்தை இல்லாம இருக்கு, எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லாம இருக்கு அப்படின்னா அவர்கள் அனைவரும் வணங்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காமாக்கியா தான். காமாக்கியால கர்ப்ப கிரகத்துல என்ன இருக்கும் அப்படின்னா இது உருவம் இருக்காது. இப்ப உருவம் இல்லாமல் இருக்கும். இந்த கர்ப்ப கிரகத்துல ஒரு சின்ன ஒரு சதுரமான ஒரு மலை, சின்னதா ஒரு மேடு மாதிரி வச்சுக்கலாம். நீங்க ஒரு மேடு மாதிரி இருக்குமே தவிர எந்த உருவமும் இருக்காது. இப்ப கர்ப்ப கிரகம் அப்படின்னு சொன்னாலே இருட்டு தானே. ஒரு தாயின் கருவறை தான் கர்ப்ப கிரகம். ஒரு தாயினுடைய கருவறை எந்த அளவுக்கு இருட்டா இருக்குமோ அதே மாதிரிதான் அன்னை காமாக்கியா தேவி இருக்கக்கூடிய யோனி பீடம் அதுவும் இருட்டாதான் இருக்கும். எல்லா கர்ப்ப கிரகங்களும் இருட்டுலதான் இருக்கணும் நியாயப்படி. ஆனா இப்ப நாம எல்லா கர்ப்ப கிரகங்கள்லயும் வந்து விளக்கெல்லாம் வச்சுட்டோம் இல்லையா, லைட் எல்லாம் போட்டுட்டோம். ஆனா இன்றைக்கு வரைக்கும் இந்த கோவில் பாத்தீங்கன்னா அமிர்தா ஒரு 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட கோவில் இது. இன்னைக்கு வரைக்கும் தாந்திரிகம் செய்யறவங்க எல்லோருக்குமே தாந்திரிகம் உடனே இது சாத்தான் வழிபாடா, மாந்திரிகமா, மந்திரம் செய்யறாங்களா அப்படி எல்லாம் தோணும். அதெல்லாம் இல்ல. ஆனா எல்லா இடத்துலயும் நீங்க பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா நான் பணம் வேணும்னு கேட்கலாம், இன்னொருத்தர் என் பக்கத்து வீட்டுக்காரர் அழிஞ்சு போனோம்னு வழங்கலாம். அது ஒவ்வொருத்தருடைய விருப்பம். அதே மாதிரிதான் அன்னை காமாக்கியா தேவி கிட்ட வரவங்களும் எனக்கு உன்னுடைய அருள் வேணும் அப்படின்னு வரவங்களும் இருக்கிறாங்க, பொருள் வேணும்னு வரவங்களும் இருக்கிறாங்க இல்லையா. ஆனா அன்னை காமாக்கி தேவி கிட்ட என்ன விசேஷம் அப்படின்னா மந்திர சித்தி அங்க ஏற்படும். நீங்க எந்த மந்திரம் சொன்னாலும் அந்த மந்திரம் சித்தி ஆகணும் அப்படின்னு சொன்னா காமாக்கியா கோவில்ல போய் தான் அந்த மந்திரம் சொல்லுவாங்க. அதனால உண்மையான ஆன்மீகம் தேடுறவங்களை நீங்க காமாக்கியா கோவில்ல பார்க்க முடியும். காமாக்கியா கோவில் வந்து இன்னொரு கான்ட்ரவர்ஷியமான விஷயம் பேசிட்டு இருக்காங்க மேம். அம்மனுக்கும் பீரியட்ஸ் ஆகுமா? இது எந்த அளவுக்கு உண்மை? நிறைய பேர் நம்ப மாட்டாங்க, அதை பத்தி சொல்லுங்க மேம். இந்த உலகமே நம்ப முடியாத ஆச்சரியங்கள் நிறைந்ததுதான் இல்லையா. கற்பனைக்கும் எட்டாத ஆச்சரியங்கள் நம்மளுடைய இந்து மதத்திலயும் இருக்கு. ஏன்னா இதை நம்ம வந்து பார்த்தாதான் சொல்ல முடியும். இப்ப நீங்க கேட்ட கேள்வி வந்து அம்பு பாச்சி மேலா அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பு பாச்சி மேலா அப்படின்னாலே அம்மனுக்கு பீரியட்ஸ் ஆகிற நேரம்னு அர்த்தம். கோவில் நடை 3 நாள் சாத்தி இருக்கும். இப்ப நீங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோவில் மூடி இருந்தா கோயிலுக்கு போவீங்களா? போக மாட்டோம். ஏன்? சாமியை பார்க்க முடியாது, நான் ஏன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா கோவில் மூடி இருந்தாதான் கூட்டமே வரும். உலகம் முழுக்க இருந்து ஒரு 25-30 லட்சம் பேர் வராங்க அப்படின்னா கோவில் பூட்டி இருக்கிற நேரத்துலதான். இதுவே ஒரு மிகப்பெரிய நீங்க சொன்ன மாதிரி கான்ட்ரவர்சியான விஷயம் தானே. மூடின கோயிலுக்கு எதுக்கு போகணும் அப்படின்னா மூடின கோவில்ல தான் கூட்டம் இருக்கும். கோவில் நடை திறந்த பிறகு கூட்டம் கம்மியாயிரும். இந்த வருஷத்துக்கு 3 நாள் இப்பதாங்க போன வாரம் தான் நடந்தது அம்புபாச்சி மேல. எல்லாருமே போயிருப்போம். அந்த 3 நாள் அங்கதான் எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நடை மூடுறதுல இருந்து நடை திறக்கிற வரைக்கும் ஆன்மீகத்தை தேடி வரவங்க அங்கதான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க.